ஹாய் காய்ஸ், ஒரு ஸ்கின் கேர் பார்த்துடலாமா? ஃபேஸ் ரொம்ப நாளாகவே நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டு ஒரு 100%க்கு ஒரு 50 எனக்கு ரிசல்ட்டு கிடச்சிச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு 3 நாளாக போடுறேன். எனக்கு வந்து முன்னாடி இருந்ததுக்கு ஃபேஸில் உள்ள அந்த சைடில் உள்ள பிளாக் மார்க்லாம் எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. நான் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். நான் வந்து வீட்டிலையே இந்த பவுடர் வந்து நானாகவே செஞ்சேன். இதை வந்து என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, ஆரஞ்சு பழத்தோல், பச்சை பயிறு, அப்புறம் வந்து பச்சை பயிரில் வந்து முட்டையோட வெள்ளைக்கருவை ஊற்றி வெயிலில் காய வச்சு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். நான் வந்து இதை வந்து சலிக்கலாம் இல்லை, அப்படியே தான் வச்சுருக்கேன். நெருன்னு தான் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு முல்தானி மெட்டி, நம்ம நார்மலாக முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த முல்தானி மெட்டியில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாமல் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்காங்க. வாங்க இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எதனால் நான் வந்து அதை சலிக்காமல் வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த சலித்தோம் அப்படின்னா நிறையா வந்து வேஸ்ட் ஆகுது. அதனால் இந்த மாதிரி நல்லா ஃபேஸில் அப்படி தேய்க்கும் போது அந்த சொரன்னு இருக்கிறதா அது போயிட்டு நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். ரிசல்ட் உண்மையாக வேறு லெவலாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என் மயனுக்கு தான் ட்ரை பண்ணேன். என் மயன் வெள்ளையாயிட்டான். ஃபேஸ் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம். ஓகேவா? குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ என் ஃபேஸ் பாருங்கள். நான் ஃபேஸில் வந்து எந்த ஒரு சோப்பு இப்போ எதுவுமே போடல, அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் வந்தேன். நீங்களே பாருங்கள். இந்த சைடில் கருப்பாக இருக்கா, அதெல்லாம் எடுத்துருச்சு என் ஃபேஸில். நான் நின்றதுக்கு என் ஃபேஸ் இப்போ கொஞ்சம் பிரைட்டாகிறது என்னாலே உணர முடியுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.